ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா லவ் பேட்சப் போயிட்டுருக்குங்க. என்னடான்னு கேட்குறீங்களா? பார்வதி கமருதீன் ஏன்னா லவ் பிரேக்கப் ஆச்சு இல்லைங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் 2 பேரும் பேச்சப் ஆகிடுவாங்க போல தான் தோணுது. எப்படி சொல்கிறேன்னா, மதியம் ஒரு கேம் ஆடிச்சிங்களா, பால் கேம். ஸோ இதில் வந்து கமருதீன் வந்து பார்வதி அடிச்சிருப்பாரு. அடித்து முடிச்சிட்ட அப்புறம் கடைசியாக வின் பண்ணிவிடுவாங்க பார்வதி. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வரும்போது கமருதீன் வந்து குட் கேம்னு சொல்லிட்டு ஹக் கொடுப்பாரு. அவங்களும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே வந்து கட்டி பிடிச்சிட்டு அங்கேருந்து மூவ் ஆவாங்க. இதை பார்த்த சபரி பக்கத்தில் சேண்டா இருப்பாங்க. அப்போ சபரி சொல்லுவார், இதுக்கு தான் புருஷன் முன்னாடி சண்டையில் போகக்கூடாது, நம்ம எல்லாம் பாரு இப்போ மொக்க வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே பக்கத்தில் சேண்ட்ரா கேட்டுனே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்வதியில் தனியாக வரும்போது கேட்பாங்க, எதுக்கு அவனுக்கு ஹக் கொடுத்த? இதை பார்த்த நீ ஹக் கொடுக்கும்போது அப்போ நாங்கள்லாம் வந்து முட்டாள் மாதிரி தெரியுது. இதை பார்த்து சொன்ன உடனே அவங்க வந்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க லைட்டாக. இல்லை அவன் வந்து நேராக வந்து ஹக் கொடுக்க வந்தான். பட் நான் தான் வந்து நேராக கொடுத்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சைடில் கொடுத்துட்டு நாமான்னு கம்முன்னு வந்துட்டேன். கொடுக்கும்போது நல்லா இருக்காது, அவாய்ட் பண்ணன்ற மாதிரி பார்வதி சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்போ சேண்ட்ரா சொல்கிறாங்க, நீ ஹக் பண்ணும்போது சபரி ஒன்று சொன்னான். என்ன சொன்னானே, புருஷன் முன்னாடி சண்டைக்குள்ளே வரக்கூடாதுன்ற மாதிரி சொன்னான். அதுக்கு வந்து பார்வதி சிரிச்சாங்க. என்ன சிரிக்கிறியா? அப்போ உனக்கும் அந்த ஆசை இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை, அது முடிஞ்சது தான். இருந்தாலும் என்னால் அவாய்ட் பண்ண முடியல அந்த நேரத்தில். பட் எனக்கு அவனுக்கும் அந்த பிரச்சனை வந்தது பிரச்சனை தான். இதுக்கப்புறம்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் சேர மாட்டோன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து உண்மையாகவே அவங்க சிரிச்சிட்டே சொல்கிறதால நம்பலாமா வேண்டாமான்னு இப்போ ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. என்னடா இவங்க பிரிஞ்ச மாதிரி பிரிகிறாங்க, மறுபடியும் சேர்ந்துருவாங்க போல இருக்கேன்னு. இது எதுக்கு நம்ம உள்ளே போனோம், தேவையில்லாமல் 2 பேருக்கு நடுவுலன்ற மாதிரி எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.